யாருக்கு தான் பிடிக்காது இந்த மகாபாரதம்? இப்படி ஒரு மாபெரும் காவியத்தை எழுதணுங்கிற ஆசை யாருக்கு வந்தது? யார் எழுதுனது? யாரோட உதவியால் எழுதுனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் மகாபாரதம். இந்த மாபெரும் காவியத்தை எழுதணும் அப்படிங்கிற ஆசை பிரம்மாவுக்கு வந்தது. யாரை எழுத வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப வேதவியாசரை எழுத வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது தெரிய வந்ததுமே வேதவியாசர் இவ்வளோ பெரிய கதையை நான் ஒருவனா எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மா விநாயகரை உதவிக்கு கூப்பிடுறாரு. நம்ம விநாயகர் தான் குறும்பு பிடிச்சவராச்சே, ஒரு கண்டிஷன் போடுறாரு. நீ நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நான் எழுதுவேன், அப்படி நீ நிறுத்திட்டா நான் எழுதுறத நிறுத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வியாசரும் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. நான் சொல்ற வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. விநாயகரும் சம்மதிக்கிறாரு. அதன்படி மகாபாரதம் தொடங்கியது. ஓய்வு தேவைப்படும் போதெல்லாம் வியாசர் கஷ்டமான சொல்லுவாரு. அந்த நேரத்துல விநாயகர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது வியாசர் ஓய்வு எடுத்துக்கிடுவார். இப்படியே வியாசர் சொல்ல விநாயகர் எழுதன் தொடர்ந்து பெய்கிட்டே இருக்கும்போது விநாயகர் எழுதுறதுக்கு பயன்படுத்தின அந்த கருவி உடைஞ்சு போயிடுச்சு. உடனே விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து அதை வச்சு முழு மகாபாரதத்தையும் எழுதி முடிச்சாரு. இதனாலேயே அவரை ஏகதந்தன் அப்படின்னு கூப்பிடுறோம். அதனால தான் இப்பயும் ஒரு தந்தத்தோட நம்மளால விநாயகரை பார்க்க முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஆன்மீக கதைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.